பிரியமானவர்களே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு இயேசுவிடம் சொல்லுகிறார். அந்த நித்திய ஜீவ வசனங்களை உங்களால் முடிந்த வரையில் இருதயத்திலே முதலீடு செய்யுங்கள். அதாவது மனப்பாடம் செய்யுங்கள். உங்களுடைய இக்கட்டான நேரத்திலே சரியான வசனங்களை இயேசுவின் சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களது பிள்ளைகளையும் வீட்டில் உள்ளவர்களையும் வேத வசனங்களை மனப்பாடம் செய்ய வையுங்கள். இன்று 2 வசனங்களை மனப்பாடம் செய்வோம். இங்கே வசனங்கள் ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒளி வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 வசனங்களுக்கு நடுவில் கொடுக்கப்பட்டுள்ள இடைவெளி நேரத்தில் நீங்களாகவே ஒரு தடவை திரையில் பார்க்கும் வசனங்களை வாசிக்கவும். தினந்தோறும் இதில் பங்கு பெறுங்கள். இந்த வருடம் முடிவதற்குள் 1000 வசனங்களை மனப்பாடம் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. விசுவாசிப்போம், கிரியை செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 5:5. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஏசாயா 6:3. ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள். Matthew 5:5. Blessed are the meek, for they will inherit the earth. Isaiah 6:3. And they were calling to one another, Holy, holy, holy is the Lord Almighty, the whole earth is full of His glory.